ஹாய் மக்களே! நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் மூவி தான் பார்க்க போறோம். இது ரியல் போலீஸ் ரிப்போர்ட்ட பேஸ் பண்ணி எடுத்த படம். இங்கிலீஷ் மூவில எத்தனையோ ஓஜா போர்ட் ரிலேட்டடான ஸ்டோரிஸ்லாம் நம்ம பார்த்திருப்போம். பட் இந்த மூவி ஸ்பானிஷ்ல நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இது உண்மை சம்பவம் சொல்றாங்க. இது எவ்வளவு அளவு உண்மைன்னு எனக்கும் தெரியல. இந்த கதையோட ஹீரோயின் ஓஜா போர்டு யூஸ் பண்ணி அவங்க இறந்து போன அப்பா கிட்ட பேச ட்ரை பண்ணிருக்காங்க. சோ இவங்க அப்பாவுக்கு பதிலா வேற ஏதோ ஒரு ஸ்பிரிட் இவங்களை அப்ரோச் பண்ணிருக்கு. அதுகிட்ட மாட்டிக்கிட்டு என்னென்ன மாதிரி அமானுஷ்ய விஷயங்கள்லாம் இவங்க வீட்டுல சந்திச்சாங்க அப்படிங்கிற சொன்ன கதை தான் வெரோனிகா. இந்த கதை ஸ்பெயின்ல மேட்ரிட்ல நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. 15 ஜூன் 1991 நாள்ல இந்த சம்பவம் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த மேட்ரிடோட ஸ்ட்ரீட்ல ஒரு போலீஸ்கார் வேகமா வந்துட்டு இருக்கு. பேக்ரவுண்ட்ல யாரோ போன் பண்ணி ரொம்பவே பயத்தோட எதையோ சொல்ல முயற்சி பண்றாங்க. ஏதோ குழந்தைங்க எல்லாம் அலற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குது. இதனால பயந்து போய் அந்த இடத்துல போய் பார்த்தா அங்க 2 சின்ன பசங்க இருக்காங்க. அவங்க ரொம்பவே பயந்து போய் அந்த சைடு அலறிட்டு இருக்காங்க. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம அங்க ஒரு 3 போலீஸ்காரங்க உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள பார்த்தா வீடே அலங்கோலமா இருக்கு. எல்லா இடமும் களைஞ்சு போயிருக்கு. கீழே பார்த்தா ஒரு சிலுவை கிடக்குது. போற இடம் பூரா பிளட் சிந்தி கிடக்குற மாதிரி தடையும் காட்டுது. அது எங்க ஃபாலோ பண்ணிட்டு போகுதுன்னா ஒரு டோரை நோக்கி போகுது. அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த 3 போலீஸ்காரங்க என்ன பார்த்தாங்கன்னு தெரியல. அவங்க ஸ்டன் ஆகி போய் நிக்கிறாங்க. அப்படியே ஏதோ ஒரு வியர்டான சவுண்டோட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினான வெரோனிகாவை காட்டுறாங்க. அப்படியே காலையில எந்திரிச்சு தன்னோட தங்கச்சிகளை பூரா எழுப்புறாங்க. அதே மாதிரி தன்னோட தம்பியை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தம்பி பெட்ல சுச்சு போயிட்டேன்னு சொல்லும் போது பரவாயில்லடா அப்படின்ட்டு அந்த டோசஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தன்னோட இன்னொரு தங்கச்சிட்ட சொல்லி தம்பியை கிளீன் பண்ண சொல்றா. அப்படியே அந்த பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் வாஷிங் மிஷின் போட்ட உடனே அந்த ஜன்னல் வழியா ஒரு பொண்ணை பாக்குறா. அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. சோ இதை பார்த்துட்டு அவளும் அந்த ஸ்டெப்ஸை பூரா போடுறதுக்காண்டி ட்ரை பண்றா. அப்ப இன்னொரு தங்கச்சிய பால் காய்ச்ச சொல்லிட்டு போயிருப்பா. அந்த பால் பொங்கி வடியும் போது என்ன நீ பாத்துக்கிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிக்கிட்டே ஆண்டனிட்டோ அப்படிங்கிற அவளோட தம்பியோட ஷூஸ மாட்டிட்டு இருக்கா. நம்ம வீட்டுல ஒரு குழந்தைங்க இருந்தாலே அதை அடக்கவே முடியாது. இங்க 3 குழந்தைங்க இருக்காங்க, சொல்லவா வேணும். பயங்கரமான கூச்சலும் ஆர்ப்பாட்டமா தான் இருக்கு. அப்ப அவங்க தங்கச்சி 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு ஏதோ நடக்க போகுதாமா, அதுக்கு என் போட்டோவோட நெகட்டிவ் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதை முதல்ல நீ சொல்லிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெரோனிகாவும் கூட்டிட்டு அவங்க அம்மா ரூமுக்கு போயிட்டு அவங்க கபோர்ட்ல இருந்து ஒரு நெகட்டிவ் எடுக்கிறா. அந்த நெகட்டிவ் பக்கமே அவங்க அப்பாவோட போட்டோவும் இருக்கும். இதை கவலையோட பாத்துட்டு இருக்கிறப்போ அவங்க அம்மா இருந்துச்சு, என்னம்மா இண்டஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லும் போது ராத்திரி ஒரு பர்த்டே பார்ட்டி வர்றதுக்கு 2 மணி ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டயர்டோட தூங்கிட்டு இருக்காங்க. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லம்மா வேண்டாம், நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு அவங்க தம்பி தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு தன்னோட தம்பியை உள்ள விட்டுட்டு வெளியில வரும்போது தன்னோட தம்பி நான் இன்னைக்கு பெட்ல சுசு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி நல்ல பையன், இப்ப ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா அப்படியே ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூல்ல பார்த்தா சோலார் எக்லிப்ஸ பத்தி லெசன் நடத்திட்டு இருக்காங்க. இப்படி லெசன் நடத்திட்டு இருக்கிறப்பவே ரோசா அப்படிங்கிற வெரோனிகாவோட ஃப்ரெண்டு தான் காமிக்கிறாங்க. அவ பேப்பர்ல எதையோ எழுதி கசக்கி நம்ம வெரோனிகா பக்கத்துல பாஸ் பண்றா. தனியா மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த சோலார் எக்லிப்ஸ பத்தி நடத்திக்கிட்டே இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸோட ஒரு மெத்த சொல்றாங்க. அது என்னன்னா, இந்த சூரிய கிரகணம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாயன்ஸ் ஒரு ரிச்சுவல்ஸ் பண்ணி கடவுளுக்கும் அப்பாற்பட்ட ஏதோ உனக்கு மனுஷனை பலி கொடுப்பாங்க அப்படின்ட்டு அந்த லெக்சர்ல நடத்திட்டு இருக்கிறப்போ இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா வெரோனிகா கவனிச்சு பாத்துட்டு இருக்காங்க. இப்படி அந்த டீச்சர் நடத்திட்டு இருக்கிறப்பவே யாரும் ஒருத்தங்க கூப்பிடுறாங்க. சோ எல்லாரும் வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டெரஸ்க்கு போறாங்க. நம்ம வெரோவும் அப்புறம் ரோசா அப்படிங்கிற பொண்ணு என்ன பண்றாங்கன்னா தனியா இன்னொரு ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிறாங்க. சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல டயானான்னு ஒரு பொண்ணு வாரா, சோ வெயிட் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே அந்த டயானா அப்படிங்கிற பொண்ணு வாரா. சோ 3 பேரும் சேர்ந்துகிட்டு பேஸ்மெண்ட்ல போய் என்ன பண்றாங்கன்னா ஓஜா போர்டு, கேண்டில்ஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணி வைக்கிறாங்க. அப்படியே டாப்ல டெரஸ்ல தான் காமிக்கிறாங்க. வெரோனிகாவோட 2 தங்கச்சிங்களும் என்ன பண்றாங்கன்னா கையில ஒரு நெகட்டிவும் வச்சுக்கிட்டு சூரிய கிரகணத்தை பாத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நன்னையும் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியாது. இவங்க பேரு நன் டெத் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அந்த பேஸ்மெண்ட்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம வெரோனிகா என்ன பண்றாங்கன்னா உங்க அப்பாவோட போட்டோவே கையோட எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. சோ அதையும் செட் பண்ணி 3 பேரும் கேண்டில்ஸ் எல்லாம் பத்த வச்சு கிளாஸ கவுத்தி வச்சு 3 பேரும் ஃபிங்கர் டிப்ப வைக்கிறாங்க. சோ வச்சுட்டு கண்ணை மூடிட்டு இங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத வாட்டி கேக்குறாங்க. ஒரு ஆன்சர் இல்லாததுனால மறுபடியும் இன்னொரு வாட்டி கேக்குறாங்க. அப்ப எஸ்ன்னு நிக்குது. நீங்க வெரோனிகாவோட ஃபாதரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லி நிக்குது. சோ இப்படியே தன்னால மூவ் வரது பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. நீ அடி மூவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கேட்டுக்கிறாங்க. சரி என்ன இருந்தாலும் இதை பாதிலே நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெரோனிகாட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த போர்ட்ல அந்த கிளாஸ் கண்ட மணிக்கு மூவ் ஆயிட்டு இருக்குது. அந்த ரோசாவும் சரி டயானாவும் சரி பயந்தே போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அவளைய கிளாஸ் மேல கைய வச்சு அந்த போர்ட்ல கண்டு மணிக்க அந்த கிளாஸ் நகண்டுகிட்டே வருது. இத பார்த்து அவங்க 2 பேரும் பயந்து போயிருக்கும் போது அந்த கண்ணாடி உடைஞ்சே போயிடுது. இதனால அவளோட கையில இருந்து ரத்தம் பூரா
அதுல சூரியனோட டிராயிங் மாதிரி இருக்கும், அதுல சொட்ட ஆரம்பிச்சிருது. சோ அப்படியே சூரியன் மறையுது, அப்படியே மேல காட்டுறாங்க, சூரிய கிரகணமும் வேலை வருது. அப்படியே கேண்டில்ஸ் பூரா அணைஞ்சு இங்க என்ன நடக்குனே தெரியாம அந்த ரோசாவும் டயனாவும் முழிச்சிட்டு இருக்காங்க. சேம் டைம் ரெண்டு பேருமே வந்து என்ன பண்றாங்கன்னா டார்ச்சை கண்டுபிடிக்கிறாங்க. சோ ரெண்டு பேரும் டார்ச் ஆன் பண்ணதுனால ரெண்டு பேருமே பயந்து போயிருவாங்க. வெரவதான் காட்டுறாங்க, அவ பாட்ட படுத்துக்கிட்டு எதையும் முணங்கிக்கிட்டு இருக்கா. சோ வெரவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாம ரெண்டு பேரும் எழுப்பி பாக்குறாங்க. பட் அவ எந்திக்கிற மாதிரி தெரியல. இப்ப டயானா என்ன பண்றா, குடுகுடுன்னு ஓடி போய் டாக்டரை கூப்பிட போறா. அப்ப ரோசா மட்டும் தனியா இருந்துகிட்டு அவ என்ன முணுமுணுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு காதை வச்சு கேக்குறா. அவ எதை கேட்டான்னு தெரியல, ரொம்பவே ஷாக் ஆகி போய் நிக்கிறா. கொஞ்ச நேரத்துல அவ ஏதோ ஒரு மாதிரி முக்கிக்கிட்டு வாயை புலந்து கத்துற மாதிரி இருக்கு. அப்படியே லைட் பூரா பிளிக்கரிங் ஆயிருது. அப்படியே கட் பண்ணி வெரோனிகாவை தான் காட்டுறாங்க. அவ பெட்ல படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. எதிர்க்கவே ஒரு நர்ஸ் உட்காந்து, சரி உங்க வீட்டுல யாருக்கா டயபெட்டிஸ் இருக்கா, உனக்கு ஏதாவது டயபெட்டிஸ் இருக்கா, பிளட் சுகர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கொஸ்டின்ஸா கேட்டுட்டு இருக்காங்க. சோ உனக்கு பீரியட்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இன்னமும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் முடிஞ்ச உடனே ஸ்கூல்ல விட்டு போறாங்க. அப்ப அந்த வெரோனிகாவோட ரெண்டு தங்கச்சிங்களும் என்ன பண்றாங்கன்னா, நீ அந்த சோலார் எக்லிப்ஸை மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும் போது, சரி இதெல்லாம் அம்மாட்ட சொல்லக்கூடாது அப்படின்ட்டு பிங்கி ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்க. வீட்டுக்கு போற வழியில அந்த நன் டெத்த பாக்குறாங்க. அவங்களுக்கு கண்ணே தெரியாது, இருந்தாலுமே நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. எப்படிதான் இவங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெரோனிகா அப்படியே பாத்துட்டு இருக்கிறப்போ முத வேலையா அவங்க அம்மாவோட கடைக்கு போறாங்க. நம்ம ஹீரோயின் வந்த உடனே அவங்க அம்மாட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்றா. பட் அவங்க அம்மா ரொம்பவே பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால எதையுமே கேட்காம அவங்க பட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோயினும் தம்பி தங்கச்சிங்களை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அவளோட ரூம்ல அவ பேக்கை ஓபன் பண்ணி அந்த ஓஜா பொடி எடுத்து பாக்குறா. அது ரெண்டா உடைஞ்சிருக்கு. ஒரு தங்கச்சி ஓடி வந்து என்ன பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. சரி டேபிள செட் பண்ணு, நம்ம இப்ப சாப்பிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பேக்ல எல்லாத்தையுமே வச்சுட்டு கட்டில் மேல ஏறி அந்த பேக்கை அப்படியே செட் பண்றாங்க. கதவை எல்லாத்தையும் மூடிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டா உள்ள இருந்து ஏதோ சத்தம் கேக்குது, பேக் கீழே விழுற மாதிரி. உள்ள போய் பார்த்தா பேக் கீழே விழுந்து கிடக்குது. என்னடா இது அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பேக்கை மேல செட் பண்றாங்க. இப்ப கதவு போட்டாம வெளியே போகும்போது மறுபடியும் அதே மாதிரி சத்தம் கேக்குது. பார்த்தா மறுபடியும் அந்த பேக் கீழே விழுந்து கிடக்குது. சரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ட்டு அந்த பேக் வந்து என்ன பண்றாங்கன்னா கட்டில் கடியில போட்டு அவங்க வேலையை பார்க்க போறாங்க. சோ ரெண்டு தங்கச்சி மாருங்களும் என்ன பண்றாங்கன்னா அவங்க தம்பி அப்புறம் அவங்க அக்கா கிட்ட சூரிய கிரகணம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் எல்லாம் பண்றாங்க. எல்லாத்துக்குமே சாப்பாடு சர்வ் பண்ணிட்டு 4 பேரும் சாப்பிட தொடங்குறாங்க. அப்ப குழந்தைங்க பூரா என்ன பண்றாங்க, ஜாலியா விளையாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம வெரோனிகா செய்யறதெல்லாம் பார்க்கவே இல்லை. அவ ஸ்பூனை வச்சுட்டு ஏதோ சிலையாட்டம் அப்படியே நின்றுட்டு யாரோ கைக்கு புடிச்சிருக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு அவ வாயில வந்து ஸ்பூனை வந்து கொண்டு போறா. ஸ்பூன்ல இருக்கிற சாப்பாட்டையும் வாயில வச்சோன்னா அவ வாயில இருந்து எல்லாமே ஸ்பிளிட் ஆக தொடங்குது. சோ இதை பார்த்து அந்த சின்ன பசங்க எல்லாம் பயந்தே போயிடுறாங்க. அப்ப இன்னொரு தங்கச்சி பாலை கொண்டு வர அப்படின்னு சொல்லி போயிருப்பா. அந்த பாலை எடுத்துட்டு வரும்போது இவ நடந்துக்கிற விதத்தை பார்த்தா அந்த பாலை கீழே சிந்துன அந்த பால் அவ கால்ல பட்ட உடனே அவ கரெக்டா தெளிஞ்சிருவா. என்னாச்சு, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நீ கொஞ்ச நேரத்துல ரொம்பவே ஸ்டன் ஆகி போய் அப்படியே சிலையாட்ட நின்னுட்ட அப்படின்னு அந்த தங்கச்சிங்க சொல்லும் போது ட்ரெஸ் எல்லாம் கரைப்பட்டிருக்கும். அதை துவைக்கிறதுக்காண்டி பாத்ரூமுக்கு போவா. சோ ட்ரெஸ் எல்லாம் கலட்டி எல்லாத்தையும் துவைச்சிட்டு இருக்கிறப்போ அவ முதுகுலுக்கு ஏதோ ஒரு கைத்தடத்தை பாக்குறா. இதை பார்த்துக்கிட்டே அந்த டிஷர்ட்டையும் சோப் போட்டு முடிக்கிறா. நம்ம ஹீரோயின் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியில வரும்போது நம்ம ஹீரோனோட தங்கச்சி யார்கிட்ட பேசிட்டு போனை வைக்கிறா. சோ யார்கிட்ட பேசின அப்படின்னு கேட்கும் போது ரோசா தான் போன் பண்ணா. இப்ப அவங்க அம்மா கூட எங்க போறானா, அதனால இன்னைக்கு வரமாட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அவளோட வேலையை பார்க்க போயிடா. சோ அப்ப வெரோனிகா என்ன பண்றானா, மறுபடியும் போன் அடிச்சு அவள்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு போன் பண்றா. பட் இந்த தடவை அவங்க அம்மா எடுக்கிறாங்க. என்னமாச்சு, கெட் டுகெதர் பார்ட்டி வந்து கொண்டாடுறதா சொன்னாங்க, அங்கதானே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது இல்லம்மா பரட்டாலாம் கேட்கறதுக்காண்டி தான் போன் பண்ண, வேற ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சமாளிச்சிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து தன்னோட குட்டி தம்பி ஆண்டனியை வந்து குளிப்பாட்டிட்டு இருக்கா. அந்த குட்டி பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா சிண்டலே அப்படிங்கிற ஒரு பாட்டை பாடிக்கிட்டே ஜாலியா அங்க குளிச்சிட்டு இருக்கிற போது அவளோட ரெண்டு தங்கச்சிகளும் என்ன பண்றாங்கன்னா வாக்கி டாக்கிய வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே அவளோட ரூம்ல இருந்து கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது. சோ என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவ ரூம்ல போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. எங்களை அக்கா கூப்பிடுற, நாங்க அங்க இல்ல இங்கதான் இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அந்த கதவு சாத்திக்கிறது. கொஞ்ச நேரத்துல அந்த ஆண்டனியோ அப்படிங்கிற குட்டி பையன் அலற மாதிரி சத்தம் கேக்குது. சோ என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவெல்லாம் கஷ்டப்பட்டு திறந்துட்டு போனா அங்க யாரோ ஹாட் வாட்டர் வந்து ஆன் பண்ணி வச்சு போயிருக்காங்க. அவனை வெளியில தூக்கி விட்டு உனக்கு ரொம்ப வலிக்குதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு துவர்த்தி விடுறா. ரொம்ப சாரிப்பா, நான் ஹாட் வாட்டரை திறந்து விட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நீ பண்ணல அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் சொல்லும் போது அதை பெருசா எடுத்துக்கல. அப்படியே நம்ம வெரோனிகா குட்டி தம்பியை தூங்க வச்சிட்டு இருக்கா. உடம்புல வந்து வெண்ணி நல்லா பொத்திருக்கும்ல, அதுக்கெல்லாம் வந்து ஆயில்மெண்ட் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு இருக்கா. நான் ஹாட் வாட்டர் ஓபன் பண்ணி விட்டேன், ரொம்ப சாரி அப்படின்னு கேட்கும் போது நீ ஓபன் பண்ணல, வேற யாரும் ஓபன் பண்ணாங்க அப்படின்னு சொல்றான். யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யாருன்னு தெரியல அப்படின்ட்டு அந்த குட்டி பையனும் கியூட்டா பதில் சொல்றான்.
அப்படியே தூங்கும் போது நான் பெட்ல நாளைக்கு சுச்சு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் படுக்கிறான். அப்படியே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா வீட்டுல உள்ள பாட்டதுக்கு அப்புறம் பூசிட்டு இதையும் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா டிவி தன்னாலே ஆன் ஆகி ஓட ஆரம்பிச்சிருது. அதுவும் தம்பி பாடின பாட்டு ஓடிட்டு இருக்கு. இத பாத்துட்டு எப்படி டிவி ஆன் ஆச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அப்படியே டிவி ஆஃப் பண்ணிட்டு போகலாம்னு நினைக்கும் போது அதுல ஒரு உருவம் தெரியுது. பட் இதை நம்ம ஹீரோயின் பார்க்கவே இல்லை. அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு பெட்டுக்கு போய் தூங்க போகும்போது காதுல வாக்மேனையும் போட்டுக்கிட்டு கையில ஒரு டார்ச்சை வச்சு சீலிங்ல அடிச்சுக்கிட்டே தூங்குறாங்க. கரெக்டா ஒரு மிட் நைட் இருக்கும். அவங்க க்ளோசட்டோட டோர் வந்து அப்படியே ஓபன் ஆகுது. என்னடா நடக்குது அப்படின்ட்டு பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினோட 2 தங்கச்சிங்களும் இருப்பாங்க. ரொம்பவே பயந்து போய் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அந்த இருட்டுல வந்து எதிர்க்கவே அவங்க அப்பாவோட உருவம் நிக்கிற மாதிரி இருக்கு. அவங்க நியூடா நின்னுகிட்டே பக்கத்துல வராங்க. அப்பா என்னப்பா பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே பின்னாடி பெட்டு பக்கம் போனா பெட்டுக்குள்ள இருந்து நிறைய கைகள்லாம் அவளை வந்து புடிச்சு அமுத்துற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு உருவம் வந்து கைய வாய்க்குள்ள விடுற மாதிரி வருது. டக்குன்னு நம்ம ஹீரோயின் அடிச்சு பிடிச்சு எந்திக்கிறாங்க. என்னடா இது ரொம்பவே மோசமான கனவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு பார்த்தா ஹீரோனோட தம்பி வந்து சூச்சு போயிருப்பான் போல இருக்கு. அப்படியே பேண்டே இல்லாம வந்து நிக்கிறான். டைம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா கேட்டா 8:30 ஆயிடுச்சு. கடகடன்ட்டு எல்லாத்தையுமே பரப்பிட வச்சுட்டு அவங்களும் ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூல் டோர் அப்படியே க்ளோஸ் ஆகுற சமயத்துல கரெக்டா உள்ள போயிடுறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து டீச்சர்ஸ் வந்து ஹிஸ்டரி கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் ரோசாவை பாக்குறாங்க. அவ சின்சியரா லெசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல மறுபடியும் திரும்பி பார்க்கும்போது ஏதோ ஒரு பேப்பர்ல எழுதி அந்த டயானா அப்படிங்கிற பொண்ணுட்ட அந்த பேப்பரை பாஸ் பண்றா. நம்ம ஹீரோயின்ட்ட தான் பாஸ் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சது அவள்கிட்ட போய் பாஸ் பண்ணிருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் பொறாம தான் அவளுக்கு. நம்ம ஹீரோயினும் பாத்ரூம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸே கட்டடிச்சுட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. பார்த்து நண்டு எடுத்து வந்து உட்காந்து சிகரெட் புடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நன் என்ன பண்றாங்கன்னா சாப்பாடை பத்தி டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்த உடனே நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க எதுக்காக உங்களை நன் டெத் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்கும்போது அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அப்படி கூப்பிட்டாலும் பரவாயில்லன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு அந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட கையில அவங்க அப்பாவோட போட்டோ இருக்கும். இதை பார்த்துட்டு உங்க கையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உங்களுக்கு கண்ணு தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கண்ணு இருக்கணும்னு அவசியம் இல்ல, என்னால உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில இருக்கிற போட்டோவை வாங்கி அதை டச் பண்ணி பாக்குறாங்க. நீ என்ன பண்ணி வச்சிருக்க, நீ ஏதோ ஒரு பெரிய டேஞ்சர்ல மாட்டிட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம வெரோனிகாவும் சொல்றாங்க நான் ஜஸ்ட் எங்க அப்பாட்ட பேசணும்னு தான் நினைச்சேன், அதுக்காக தான் ஓஜா போர்டு யூஸ் பண்ணி அப்பாட்ட பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க. அது உன் அப்பாவே இல்ல, அது வேற ஏதோ ஒரு ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு சிபிலிங்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, அவங்கள நீ ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் அசையாம இரு அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடி வந்து எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பாக்குறாங்க. நீங்க என்ன பண்றீங்க, நீங்க பண்றதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த நன் என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க முகத்து பக்கம் வந்து அந்த சிகரெட் அப்படியே ஊதுறாங்க. கரெக்டா அங்க பெல்லும் அடிச்சிருது. அந்த இடத்த விட்டே நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அப்ப போகும்போது ரோசா வந்து ஒரு பையன்ட்ட பேசிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. கூடவே டயானாவும் இருக்கிறா. சோ ரோசாவை கூப்பிட்டு அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கசனோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றா. சோ எதுக்காக நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிற, ஏன் என்னை வந்து பார்த்தாலே வந்து அவாய்ட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் அவாய்ட் எல்லாம் பண்ணல, நேத்து கூட உன் தங்கச்சிட்ட சொல்லியிருந்தேனே என் அம்மா கூட போறேன் அப்படின்ட்டு, அவன் உன்கிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்கும் போது சோ நேத்து நடந்த ஏதோ ஒரு இன்சிடென்ட் தான் உனக்கு ஏதோ ஒரு விதமா தோணி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஊஜா போர்ட்ல ஒரு ஃபேக், அதை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது கரெக்டா டயானாவும் வந்து நாங்க இங்க பக்கத்துல உள்ள ஸ்டோருக்கு போறேன், நீயும் வரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லும் போது சரி இந்த வீக்கெண்ட் வந்து ரோசாவோட பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, நாங்க பார்ட்டி கொண்டாட போறோம், நீயும் வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப அந்த டயானாவும் என்ன இருந்தாலும் உனக்கு சிப்ளிங்ஸ் எல்லாம் இருக்காங்க, சோ நீ கண்டிப்பா உன்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவளை நோஸ் கட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு ரோசாவை கூட்டிட்டு போயிடுறா. வெறும் வந்து வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஓஜா போர்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் புக் இருக்கும்ல அதெல்லாம் பாக்குறா. இப்படி அவ படிச்சுட்டு இருக்கிறப்போ ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு இருக்கிறப்போ சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சோ அந்த குட்டி பையன் ஒண்ணு கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பான். சோ இதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே அனாயிங்கா இருக்கு. இதனால வேற எங்கேயாவது போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறா. என்ன இருந்தாலும் அந்த சின்ன பொண்ணுங்க வந்து கேக்குற மாதிரி தெரியல. அந்த குட்டி பையன் என்ன பண்றானா அவனோட டாய் எடுத்துட்டு போய் அவன் ரூம்ல உட்காந்து விளையாடுறான். ஓஜா போர்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் புக்ல வந்து ஒரு பிக்சர் இருக்கும். அதை பார்த்த உடனே ஒரு சிபிலிங்ஸ பாதுகாக்கணும் அப்படின்னு நான் சொன்னது ஞாபகம் வரும். அந்த புக்லயே ஒரு டயக்ராம் இருக்கும். அந்த டயக்ராம் ஒரு பேப்பர்ல வந்து அச்சடிச்சு அவங்க தம்பி தங்கச்சிங்க இருக்கிற இடத்துல வந்து மாட்டி விடுறா. அவங்க தங்கச்சிங்க இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது ஜஸ்ட் ஸ்கூல் ப்ராஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லி மழுப்பிடுறாங்க. அப்ப யாரோ டோர் பெல் அழுத்தி கூப்பிடுற மாதிரி இருக்கு. பார்த்தா பக்கத்து வீட்டுல உள்ளவங்க உங்க வீட்டுல இருந்து தண்ணி லீக் ஆகுது, ஒரு மாதிரி கருப்பு படிஞ்ச மாதிரி இருக்கு, கொஞ்சம் விட்டா அந்த சீலிங்கே என் தலை மேல வந்து விழுந்துரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாங்க. போகும்போதே ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்கும். அதுல ஓநாய்கள் தான் ஒரு மான துரத்துற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அதை நம்ம ஹீரோயின் கடந்து போறாங்க. அப்படியே ஒரு ஹாரிஃபைங்கா அந்த அபார்ட்மெண்ட் கீழே இருந்து காட்டுறாங்க விஷுவல்ல. அப்படியே நைட்டும் ஆகுது. நம்ம ஹீரோயின் பெட்ஷீட் எல்லாம் துவைச்சு பால்கனில காய போடும் போது
எதிர்க்க வீட்டுல அந்த பொண்ணு இருப்பால, அவ என்ன பண்ணிட்டு இருப்பானா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ அப்பா இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பக்கத்துல நின்று பேசிட்டு போவாங்க. இத கொஞ்சம் நம்ம ஹீரோயின் ஏக்கத்தோட பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. அப்ப அந்த போர்வை வந்து என்ன ஆகுதுன்னா அந்த அபார்ட்மெண்ட் வந்து கீழே விழுந்துட்டு, அப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டே காலி பண்ணி போகும்போது வாக்கி டாக்கில வெரோனிகா அப்படின்னு சொல்லி கேட்கும். இது கேட்ட உடனே முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்கனில இருந்து எட்டி பாக்குறாங்க. எதிர்க்க பார்த்தா ஒரு கலர் லைட் மாதிரி எரியுது. வாக்கி டாக்கில எனக்கு ஹெல்ப் பண்ண, எங்க கிட்ட அதை நெருங்க விடாத அப்படின்ட்டு ஒரு சத்தம் கேக்குது. கலர்ஃபுல்லான லைட்டுக்கு நடுவுல ஒரு உருவம் வந்து நிக்குது. நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுது. இதனால ஏதோ தம்பி தங்கச்சிங்களுக்கு ஆபத்து வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு உடனே ஓடி போய் தம்பி தங்கச்சிங்களை பாக்குறாங்க. பட் அவங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டா அந்த இடத்த விட்டே போகும்போது சீரியல் பல்ப் எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி ஒரு டாய் இருக்கு. அது டக்குன்னு எரிய தொடங்குது. இதை பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு புரியாம நின்றுட்டு இருக்கிறப்போ தம்பி தங்கச்சிக்கு சீலிங் மேல டிராயிங் மாதிரி வரைஞ்சு ஒட்டி இருப்பாங்கல்ல, அது டக்குன்னு எரிய ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் 2 தங்கச்சிகளையும் கத்தி கத்தி கூப்பிட்டு பாக்குறாங்க. தங்கச்சிகளுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு பயந்து போய் பக்கத்துல போனா நினைக்கும் போது அவளை ஏதோ நெருங்க விடாம இறுக்கமா புடிச்சுக்கிடுது. கொஞ்ச நேரத்துல ஒரு கருப்பு கலர்ல ஒரு கை வந்து என்ன ஆகுதுன்னா தங்கச்சியோட கழுத்தை புடிச்சு நெரிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் ரிலீஸ் ஆகி தன்னோட தங்கச்சியோட கழுத்தையே அவ நெரிக்க ஆரம்பிச்சிடறா. நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு எந்திரிச்சு கேட்ட உடனே அவ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாரும் இங்க இருந்து வெளியில வாங்க, யாரும் உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பயமுறுத்தி விட்டுறா. வெரோனிகாவும் தம்பி தங்கச்சிகளை பக்கத்திலே படுக்க வச்சுக்கிட்டு அவளும் டிவி பாத்துட்டு இருக்கா. அதுல ஒரு தங்கச்சி வீட்டுல யாரோ ஒண்ணு நுழைஞ்சிட்டாங்க, சொன்னீ யாருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அது மனுஷன் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அது பேயாக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா, ஆனா நீ அதுக்கு பயப்படணும் தேவையில்ல, நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை நல்லா தூங்க வைக்கிறா. அப்படியே கொஞ்ச நேரம் டிவி பாத்துட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்த்தா ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. ஆளுக்கு வெளியிலயும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய் பாக்குறாங்க. ஏதோ ஒரு உருவம் அவ எங்கெல்லாம் போறாளோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. இத பாத்துட்டு இருந்த வெரோனிகா என்ன பண்றானா கையில ஒரு சிலுவையும் எடுத்துக்கிட்டு டோர் பக்கமா வந்து நிக்கிறா. டோர் பக்கமா ஒரு உருவம் வந்து நிக்குது. அவ பயந்தே போயிடா. அவ பயந்ததும் இல்லாம கூட இருக்கிற தம்பி தங்கச்சிங்களையும் பயமுறுத்தி விட்டுறா. அதுல 2 தங்கச்சிங்களும் என்ன பண்றாங்கன்னா அவ பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அவ கிராஸ கையில வச்சுக்கிட்டு அப்படியே டோர் பக்கமா நீட்டிட்டு நிக்கும் போது கதவை திறந்துட்டு யார் வர்றதுன்னா அவங்க அம்மா தான் வராங்க. அந்த குழந்தைங்க எல்லாம் பயந்து போய் அம்மா நீங்க வந்துட்டீங்களா, வீட்டுல யாரும் உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன வீட்டுல யாரும் நுழைஞ்சிட்டாங்க, யாரு, போலீஸ்க்கு இப்ப போன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து போலீஸ்க்கு போன் பண்ண போக கரெக்டா அந்த பசங்க என்ன சொல்றாங்கன்னா வீட்டுல ஒரு கோஸ்ட் இருக்காமா அப்படின்னு சொல்லிருதுங்க. வெரோனிகா இது என்ன நடக்குது, என்ன சொல்லி வச்சிருக்க அப்படின்னு சொன்ன உடனே அவ திருன்னு முழிக்கிறா. சரி ஏதாவது படம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பார்த்தோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வேற இடத்துக்கு படுக்க போக அவங்க அம்மா வெரோனிகா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நைட் நேரத்துல தூங்கும் போது இப்படியா சொல்லுவ, அந்த பசங்களை பயமுறுத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லும் போது இல்லம்மா உள்ள யாரோ இருந்தாங்க, நான் ஊஜா போர்டு விளையாண்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே இப்படிலாம் ஒரு டார்க் திங்ஸை வச்சு விளையாண்டுட்டு இப்ப என்னைய தொல்லை பண்ண வந்துட்டேன், அதை படிச்சு அதோட எஃபெக்ட் தான் உனக்கு இருக்கு, ஜஸ்ட் தூங்கு, இதை பத்தி நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போகும்போது அவங்க அம்மா கிட்டையும் எப்பவாச்சும் எங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா, அப்பாவோட போட்டோவை பார்க்க கூடாதுன்னு உங்க கபோர்ட்ல ஒளிச்சு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வேலை தானே முக்கியம், நாங்கெல்லாம் ஒண்ணும் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லும்போது செல்லம் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, உங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன், என்னோட வருமானத்துலதான் இந்த குடும்பமே ஓடிட்டு இருக்கு, நான் உழைக்கலாட்டி இந்த வீட்டுல பூவா கூட திங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா அந்த இடத்துல இருந்தே கிளம்பி போக நம்ம ஹீரோயின் மறுபடியும் வாக்மேன் எல்லாம் போட்டுட்டு கையில ஒரு டார்ச் வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்குறாங்க. அப்படியே காலையில விடியவும் செய்து அங்க 2 தங்கச்சிங்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா பெட்ல ஏறி தங்கு குதிச்சிட்டு இருக்காங்க. வெறும் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு 2 தங்கச்சிங்களும் கையை பிடிச்சு கடிக்க ஆரம்பிச்சுறாங்க. என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அவளோட குட்டி தம்பி ஆண்டனிட்டோ வந்து கழுத்து பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடா. அவங்க அம்மாவும் வந்து அவ மேல கைய வச்சு நீ வளர வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ பேண்ட பூரா ரெட் கலர்ல மாத்திடுறாங்க. இதெல்லாம் பாத்துட்டு அடிச்சு பிடிச்சு எந்திரிச்சு பார்த்தா மறுபடியும் கனவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்பி போக டக்குன்னு அவ பேண்ட்ல பாக்குறா சின்னதா பிளட் ஸ்டெயின் இருக்கு. இத பாத்துட்டு கட்டில பாக்குறா, அதுலயும் பிளட் ஸ்டெயின்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அப்படியே பெட்டை தூக்கிட்டு பாக்குறா, ஏதோ ஒண்ணு கருப்பு படிஞ்ச மாதிரி இருக்கு பெட்டுக்கு கீழே. நம்ம ஹீரோயினும் ஆண்டனிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவ தம்பியை கூப்பிட்டுக்கிட்டே போறா. சோ தம்பி என்னன்னா கீழே உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கான். கீழே போற புக்கா பருத்தி கிடக்குது. யார் புக்கு கீழே வச்சத அப்படின்னு சொல்லிட்டு புக்கு பூரா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறப்போ நேத்து நைட்டு அப்பா வந்து எனக்கு கதை சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்பா தான் வந்து சொன்னாங்க அப்படின்ட்டு அந்த பையன் இன்னும் கியூட்டா சொல்றான். இனிமே அப்பா வந்தாங்கன்னா நீ காதை மூடிக்கிட்டே அக்காவோட பேரை தான் சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு சொன்ன உடனே அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான்.
அப்படியே தம்பியோட கட்டில் கீழே பாக்குறா, ஏதோ ஒரு பிளாக் கலர்ல கைத்தட மாதிரி தெரியுது. சோ தம்பியோட கட்டில் கீழேயும் ஏதாவது ஒண்ணு இருக்குமா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு பார்த்தா ஏதோ ஒரு கருப்பு ஸ்டெயின் மாதிரி தம்பியோட கட்டில்ல இருக்கு. இத பாத்துக்கிட்டே தங்கச்சிங்களோட ரூமுக்கும் போய் அந்த கட்டில வசத்திட்டு பாக்குறா, அதுலயும் அந்த மாதிரி பிளாக் ஸ்டெயின்ஸ் இருக்கு. உடனே அவங்க தம்பி தங்கச்சிங்களை கூட்டிட்டு அவங்க அம்மா கடையில அவங்க தம்பி தங்கச்சிங்களை விட்டுட்டு நான் வெளியில போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அவ வேக வேகமா எங்க போயிட்டு இருக்கானா, அந்த சிஸ்டர் டெத்தை தான் பார்க்க போயிருக்கா. அந்த சிஸ்டர் வந்து அந்த பேஸ்மெண்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கும் என்ன மாதிரி டாக்டரிங்ஸ் எல்லாம் பார்க்க முடியும்ல அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு தான் கண்ணு இல்லையே, எப்படி பார்க்க முடியும், ஆனா என்னால உணர முடியும் அப்படின்ட்டு அந்த சிஸ்டர் சொல்றாங்க. என் பின்னாடி ஏதோ ஒரு அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது, ஏதாவது கிராஸ் பிரேயர் எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கடவுளை வச்சுலாம் இதுக்கு உண்மை செய்ய முடியாது. சரி, என் தம்பி தங்கச்சிங்களை காப்பாத்துறதுக்கு என்னதான் தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, பூஜா போர்டுல எது நீ தப்பா பண்ணியோ அதை நீ ரைட்டா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பூஜா போர்டை யூஸ் பண்ணி எந்த ஸ்பிரிட்ட பேச நினைக்கிறோமோ அந்த ஸ்பிரிட்ட பேசினதுக்கு அப்புறம் அந்த ஸ்பிரிட்க்கு குட் பை சொல்லி அந்த ஓஜா போர்டையே அழிச்சிடணும். நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா அந்த பேய் வந்து உங்க பின்னாடியே சுத்திட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிஸ்டர் இங்க ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி உணர்ந்துட்டு அவ பின்னாடி போயிட்டு செக் பண்றாங்க. அதுக்குள்ள அந்த ஸ்கூல்ல வேலை பாக்குற ஒரு டீச்சர் வந்து சாட்டர்டேல நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க. வீட்டுல உட்காந்து ஓஜா போர்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க. பட் படிச்சுட்டு இருக்கப்பவே பாதியில அந்த பேப்பர் எரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. சோ புதுசுதான் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டோர்ல போய் புது புக்கை வாங்கி அதை படிச்சு பாக்குறாங்க. அந்த சிஸ்டர் சொன்னதையே வாயில முணங்கிக்கிட்டே போறாங்க. அப்படியே வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ரோசாவோட வீட்டுக்கு போயிடுறாங்க. ரோசாவோட வீட்டுல பார்த்தா பயங்கரமான பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. உள்ள ரோசா ரோசான்னு கூப்பிட்டு அவளும் வெளியில வந்து பார்த்தா டயானா எங்க, நம்ம திரும்பியும் அந்த ஓஜா போர்டை வச்சு விளையாடணும் அப்படின்னு சொல்லி பாக்குறா. உள்ள போயிட்டு டயானா டயானான்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்தா அவ வந்து பாய் ஃப்ரெண்டோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. டயானாவை பிடிச்சி என் கூட வா அப்படின்னு சொல்லும் போது நான் ஏன்டி உன் கூட வரணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்பவே பின்னாடி உள்ள பசங்க போறான் கண்ணு மணிக்கு தொட ஆரம்பிச்சுறாங்க. அவளுக்கு அதை பிடிக்காததுனால அவன் கண்ணத்திலே அரைஞ்சு விட்டுறான். இதனால நம்ம ஹீரோயினை அப்படியே வெளியில தள்ளி விட்டுறாங்க. ரோசா என் தம்பி தங்கச்சிங்க ஆபத்துல இருக்காங்க, சோ மறுபடியும் ஓஜா போர்டை யூஸ் பண்ணி நம்ம விளையாடணும் அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு நம்ம ஓஜா போர்டு யூஸ் பண்ணும்போது நீ என்ன சொன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்ன சொன்ன நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. நீ இன்னைக்கு இறந்து போற அப்படின்னு நீ சொன்ன, அது எனக்கு கொஞ்சம் வியர்டா இருந்தது, அதனாலதான் அதை விட்டு விலகிட்டேன், சோ சாரி நான் ஓஜா போர்டை வச்சு விளையாட வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து விளைவிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினால ஒண்ணுமே சொல்ல முடியல. அப்படியே வீட்டுக்கு போறதுக்காண்டி ஏதோ ஒரு மந்தமா எதையோ இழந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கா. இவளை தாண்டி ஹீரோயின் மாதிரி ஒரு உருவம் இவளை கிராஸ் பண்ணி போகுது. அதை பார்த்துட்டு இருக்கிறப்பவே அவங்க அம்மா இருக்கிற அந்த கஃபேக்கு போற அவங்க அம்மா கிட்ட ஓடி போயிட்டு இந்த மாதிரி பாரை க்ளோஸ் பண்ணுங்க, நம்ம வேற எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொன்ன உடனே சொன்னாலும் அம்மா கேட்கற மாதிரி தெரியல. அதனால தம்பி தங்கச்சிங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படியே வெளியில பார்த்தா பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்கு. அவ பேக்ல இருந்து ஓஜா போர்டு எடுக்கிறா. அது ரெண்டா உடைஞ்சிருக்கு. அதை ஒன்னா சேர்க்கிறா. அப்படியே எதிர்க்கு ஜன்னல் வழியா பாக்குறா. எதிர்க்க உள்ள அபார்ட்மெண்ட்ல அந்த பொண்ணு இருப்பால, அவன் இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஓஜா போர்டை ஒன்னா சேர்க்கிறா. அடுத்த நிமிஷமே வீட்டுல உள்ள ஷட்டர்ஸ் அப்புறம் க்ளோஸ் பண்ணி ஒரு கேம் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி தங்கச்சிங்களெல்லாம் ரெடி பண்றா. அப்ப குட்டி தம்பிட்ட ஒரு புக்கை கொடுத்து இதுல உள்ள டிராயிங் நீ வர அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் பென்சிலையும் கொடுத்து விடுறா. அப்ப டைமையும் காட்டுறாங்க. ஜூன் 14, 1991 12 மணி ஆக கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோனோட குட்டி தம்பி ஆண்டனிட்டாவை தான் காட்டுறாங்க. அந்த பையன் வந்து அந்த டிராயிங்கை வரைஞ்சிட்டு இருக்கிறப்போ அடுத்த பேஜ்ல இன்னொரு டிராயிங் இருக்கும். ஸ்பிரிட்ட வந்து உள்ள வரவழைக்கிறதுக்காக உள்ள டயக்ராம். சோ அதை பார்த்துட்டு அந்த டயக்ராம சவரு பூரா வரைய தொடங்கிடுவான். என்னடா நடக்க போகுது அப்படின்ட்டு நம்மளுக்கே கதிகலங்கும். அப்படியே நம்ம ஹீரோயின் கேண்டில்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோயின் அப்புறம் 2 தங்கச்சிங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஓஜா போர்டு மேல கைய வச்சு விளையாட போகலாம்னு நினைக்கும் போது ஆண்டனிட்டாவும் கைய வைக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணுவான். இதுல 3 பேர் தான் விளையாடணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குட்டி பையன் நல்ல பையனாட்ட ஒரு சோஃபால போய் ஏறி உட்காந்துக்கிறான். நம்ம ஹீரோயின் எல்லாரையும் கண்ணை மூட சொல்லிட்டு இங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. மறுபடியும் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப எஸ்ன்னு வந்து நிக்குது. சரி, நாங்க உங்களுக்கு குட் பை சொல்ல வந்திருக்கோம், அதனால இந்த வீட்டை விட்டு நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப நோல வந்து நிக்குது. நாங்க உங்களுக்கு ஆர்டர் போடுறோம், இந்த வீட்டுல நீங்க இருக்க கூடாது, வெளியில போங்க அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் நோல தான் வந்து நிக்குது. நம்ம ஹீரோயின் பொறுமையானது இந்த வீடு உங்களோடது கிடையாது, இது எங்களோடது, இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுல எஸ்ன்னு வந்து நிக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த ரூமோட டோர் ஓபன் ஆகி அப்படியே க்ளோஸ் ஆகுது. சரி, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கை படிக்க போகும்போது அதுல ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மந்திரமா அது என்ன அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரிஞ்ச சிண்டல்லா அப்படிங்கிற ஒரு பாட்டை பாடுறாங்க. யாருமே ஸ்டாப் பண்ணக்கூடாது, இது என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பாடத்தை நிறுத்தாம பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா மறுபடியும் அந்த டோர் ஓபன் ஆகுது. என்ன நடந்தாலும் பாடிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பசங்க பயந்தே போயிடுறாங்க. இருந்தாலும் பாடுறதை மட்டும் விடல. கொஞ்ச நேரத்துல அந்த போர்டுல உள்ள செலோ டேப் அப்படியே பிய தொடங்குது. அந்த கிளாஸ் அப்படியே உருண்டு போயிட்டு அது வேற எங்கேயோ டைரக்ஷன் காமிச்சிட்டு போற மாதிரி இருக்கு.
அத நம்ம ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டே போக அந்த கிளாஸ் வந்து கரெக்டா டோர் முன்னாடி வந்து நிக்குது. அது நம்ம ஹீரோயினோட பெட்ரூம். அதுல இடிச்சுக்கிட்டே நிக்கும் போது அந்த டோர் அப்படியே ஓபன் பண்ணி விடுறாங்க. அந்த கிளாஸ் வந்து அந்த ரூம்குள்ள போகுது. அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க, அந்த பெட்டை வந்து குப்புற போட்டு வச்சிருக்காங்க. அதுல நிறைய பிளாக் ஸ்டெயின்ஸா இருக்கும்ல, அத அப்படியே தொட்டு பாக்குறா. கொஞ்ச நேரத்துல அதுல ஒரு கை வந்து டக்குன்னு நம்ம ஹீரோயினோட கைய பிடிக்குமா. நம்ம ஹீரோயின் பயந்து போய் அலறாங்க. அந்த பெட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு கருப்பு உருவம் வெளியில வர மாதிரி இருக்கு. இத பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து போய் வெளியே போக அங்க உள்ள சீரியல் பல்ப்ஸ் எல்லாம் அப்படியே உடைய தொடங்குது. நம்ம ஹீரோயின் பயந்து போய் அவங்க தம்பி தங்கச்சிங்க இருக்கிற ரூம்ல கதவை சாத்திக்கிறாங்க. டக்குன்னு போலீஸ்க்கு போன் பண்ணி இங்க என்னமோ நடக்குது, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க நம்ம ஹீரோயின். அப்ப நம்ம ஹீரோனோட தம்பி ஆண்டனிட்டோ என்ன பண்றானா, அவன் பாட்டுல வேற ஒரு டைரக்ஷன் வைக்க போறான். அங்க டக்குன்னு ஒரு கை வந்து அந்த பையனை தூக்கிட்டே போகுது. அப்படியே அந்த டோரும் சாத்திக்கிடுது. நம்ம ஹீரோயின் தட்டி தட்டி பாக்குறாங்க, அந்த இடத்த விட்டு போகவே முடியல. வேற ரூம்ல இருந்து டாய்லெட்க்கு போறதுக்கு ஒரு டோர் இருக்கும் போல இருக்கு. உள்ள டாய்லெட்ல இறங்குறாங்க. அப்படியே மயக்கம் மட்டும் விழுந்துடுறாங்க. அப்படியே எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துலதான் தம்பி இருப்பான். தம்பியும் தூக்கிட்டு கடகடன்ட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த டாய்லெட்டோட டோர் ஓபன் பண்ணி தங்கச்சிங்களை தேடுறா. தங்கச்சிங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு டைரக்ஷன்லயும் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த 2 தங்கச்சிங்களையும் தம்பியையும் கையில தூக்கிட்டு கடகடன்ட்டு அவங்க 2 பேத்தையும் இழுத்துட்டு ஓடுறாங்க. அந்த வீட்டை விட்டு வெளியே போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டே வெளியே போறாங்க. அந்த அபார்ட்மெண்ட் டோர் வரைக்கும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அப்படியே வெளியில விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வரலாம்னு நினைக்கும் போது அவங்க கைய பாக்குறாங்க. அந்த பக்கத்துல ஒரு கண்ணாடியும் இருக்கும். அதுல ஆண்டனிட்டோ இருக்கவே மாட்டான். என்னடா இப்பதான் தம்பியை தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு இருக்கும். ஐயோ நம்ம தம்பியை தூக்கிட்டு வரல, அந்த பேய் தான் ஏதோ ட்ரிக் பண்ணிருக்கு போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் அரக்க பறக்க மறுபடியும் வீட்டுக்கு ஓடுறாங்க. அந்த பசங்க பயங்கரமா கத்துறாங்க, அக்கா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அங்க நம்ம ஹீரோனோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அங்க வீட்டுக்கு போலீஸ் வர மாதிரி இருக்கிறத பார்த்த உடனே அரக்க பறக்க அபார்ட்மெண்ட்டை நோக்கி ஓடுறாங்க. என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் சீன்ல வந்திருக்கும். அவங்க அம்மா அந்த 2 பசங்களையும் பார்த்தோன்னு கெட்டி பிடிச்சிக்கிறாங்க. அக்காவும் ஆண்டனிட்டோவும் இன்னமும் வரலமா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ அந்த இடத்துல எல்லா பொருட்களும் அப்படியே கீழே விழுது. சோ அதெல்லாம் தாண்டி போகும்போது அந்த போட்டோல இமேஜா காட்டுறாங்க. அந்த ஓநாய்கள்லாம் அந்த மானை துரத்திட்டு இருக்கும். சோ அந்த மான் வந்து இங்க காணாம போயிருக்கும். அப்படியே டாய்லெட்ல போய் நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது அங்க தம்பி உட்காந்துருப்பான். அப்படியே தம்பியை காப்பாத்த போலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவரு பேய் வந்து டக்குன்னு அந்த பையனை புடிச்சு இழுக்குமா. அப்படியே ஒரு ஸ்கிரீனும் வந்து மூடி இருக்கு. அந்த ஸ்கிரீன்ல இருந்து ஒரு பேய் உருவ மாதிரி இருந்துச்சு நிக்குது. இத பார்த்து பயந்து போய் தன்னோட தம்பியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறாங்க. அது ஒரே ஒரு அடிதான் அடிக்கும். அப்படியே கீழே போய் விழுந்துடுறாங்க. அப்படியே எதிர்த்து கண்ணாடியை பாக்குறாங்க. அந்த கண்ணாடி துண்டா உடஞ்சிருக்கிறதுனால அந்த கண்ணாடியில உள்ள ஒரு பீஸ கையில எடுத்துக்கிட்டு வீடு பூரா சுத்தி பாக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட ரூமுக்குள்ள இது ஒரு சவுண்ட் வர மாதிரி பாக்குறாங்க. சோ ரூமுக்குள்ள போயிட்டு ஒரு கபோர்டை ஓபன் பண்ணி பார்த்தா அங்கதான் அவங்களோட தம்பி இருப்பாங்க. அந்த குட்டி பையன் காதையும் பொத்துக்கிட்டு வேறோ அப்படின்னு சொல்லிட்டு இதையும் முணங்கிக்கிட்டு இருப்பான். அந்த குட்டி பையன் அவங்க அப்பா பாத்திருப்பான் போல இருக்கு. சோ அதனாலதான் அவங்க அக்கா சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்றான். அப்படியே பழைய விஷயங்கள் எல்லாம் கேதர் பண்ணி பாக்குறா. கடைசி இவளாலதான் எல்லாமே நடக்கு, இவாக்குள்ளதான் அந்த பேய் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா அப்படியே நம்ம ஹீரோயினை கண்ட்ரோல் பண்ணி அவ கையில இருக்கிற கண்ணாடி பீஸ கழுத்துக்கிட்ட கொண்டு போகுது. அப்படியே காட்டுறாங்க கருப்பு கையை அவ கைய ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. அப்படியே டக்குன்னு நம்ம ஹீரோயினை வளைச்சு போட்டு அவ வாய்க்குள்ள கைய விட்டுட்டு அந்த பேய் நிக்குது. அப்படியே அந்த 3 போலீஸ்காரங்களும் கதவெல்லாம் திறந்துட்டு உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் பார்த்து ஸ்டன் ஆகி போய் நின்று இருக்காங்க. அந்த ஹீரோயின் வந்து என்ன பண்றான்னா காத்துலே வித்தியாசமா ஏதோ ஒண்ணு ப்ரோசஸ் பண்ண மாதிரி நிக்கிறாங்க. இத பார்த்துட்டு அவங்க அரண்டு போய் நிக்க அப்படியே கொஞ்ச நேரத்துல மயக்கம் போட்டு விளையாடுறாங்க. அதுல ஒரு போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த குட்டி பையனையும் காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு வெளியில எடுத்துட்டு போகும்போது அவங்க அம்மா கதறி அழுறாங்க. அப்ப அவ டிஷர்ட்ல காமிக்கிறாங்க. அதுல ஓநாய் படம் மாதிரி போட்டிருக்கும். சோ சிம்பாலிக்கா என்ன சொல்லிருப்பாங்கன்னா இவளுக்குள்ளதான் அந்த பேய் இருக்கு அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து அந்த டிடெக்டிவ் என்ன பண்றாருன்னா அந்த வீட்டை சுத்தி பார்க்கும் போது வெரோனிகாவோட போட்டோ இருக்கும். போட்டோவை அப்படியே எடுத்து பாக்குறாரு. அது டக்குன்னு ஹீட் ஆகுற மாதிரி இருக்கு. அவ கை பொத்துட்டு போல இருக்கு. சோ அந்த போட்டோவை கீழே போட்டு பார்த்தா அவளோட முகம் அப்படியே கருகுது. கரெக்டா வாக்கி டாக்கில அந்த பொண்ணு இப்பதான் செத்துருக்கா அப்படின்னு சொன்ன உடனே சோ இந்த வீட்டுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே 15 ஜூன் 1991 2 மணிக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அந்த டிடெக்டிவ் என்ன பண்றாருன்னா கேஸ் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்றாரு. ஒரு எமர்ஜென்சி கால் வந்துச்சு. அந்த எமர்ஜென்சி கால் படி வீட்டுக்கு போய் பார்த்தா 3 குழந்தைங்க ரொம்பவே பயத்தோட இருந்திருக்காங்க. சோ அதோட ஆண்டனிட்டோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் 2 பேருமே காணாம போயிருக்காங்க. அவங்க வீட்டுல போய் பார்த்தா ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடந்திருக்கு. அதுக்கு பின்னாடி அவங்க ஓஜா போர்டு யூஸ் பண்ணி இருக்கிறதும் வீட்டுல எல்லா பொருளும் கலைஞ்சிருக்கிறது. அதே மாதிரி கேண்டில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமா பண்ணிருக்காங்க. இது ஏதோ ஒரு விஷயத்துல கொண்டு போய் விட்டுருக்கு. இந்த மாதிரி அந்த கேஸ் எல்லாம் டைப் பண்ணி முடிச்ச உடனே ரியலாவே நடந்த வீட்டை காட்டுறாங்க. சோ எல்லா பொருளும் கலைஞ்சு போய் கிடக்கு. செவுத்துல பூரா எதையோ டிராயிங் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க கேண்டில்ஸ், ஓஜா போர்டு எல்லாமே இருக்கு. இதெல்லாம் காட்டிட்டு
நம்ம ஹீரோயினோட போட்டோ மறுபடியும் சரியாகிற மாதிரி காட்டி இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. எப்படி இருந்தது இந்த கதை? இது ஒரு ஹாரர் படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்ததா? சரி, நான் எப்படி சொல்லியிருந்தேன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.